Praise the Lord. Hallelujah. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா. சர்வ சிருஷ்டிப்படுத்த தேவனே ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம் இயேசப்பா. நீர் எங்களுடைய தேவனாக இருந்தா நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த மாலை வேலையில் இயேசப்பா முத்திக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததா புராணி ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் இயேசப்பா சேர்ந்து இயேசப்பா உங்கள் துதிக்க இயேசப்பா ஒரு தருணத்தை கொடுத்ததா அது கொண்டாடி சொல்கிறோம் இயேசப்பா. எந்த நோக்கத்தோட இயேசப்பா இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மா இயேசப்பா எந்த நோக்கத்தோடு வந்தாங்க நீர் அறிவீர் இயேசப்பா. எங்களுக்கு தெரியாத இயேசப்பா இங்கே வந்த நோக்கத்தை இயேசப்பா நீர் நிறைவேற்றோம் இயேசப்பா. அவங்க எத்தனோ பிரச்சனைகள் இருக்கலாம் இயேசப்பா, எத்தனோ போராட்டங்கள் இருக்கலாம் இயேசப்பா, எத்தனோ கடன் பிரச்சனை இருக்கலாம் இயேசப்பா. நீர் இயேசப்பா அது சுமூகமாக இயேசப்பா தீர்த்து வையும் இயேசப்பா. இந்த பிரச்சனைகள்லாம் இயேசப்பா ஒரு முற்றுப்புள்ளி இயேசப்பா நீர் விற்க வேண்டாம் இயேசப்பா. ஆம் தேவனே, வந்த ஒவ்வொரு ஆத்மா இயேசப்பா வெறுமையாக போகாதபடி இயேசப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கிருபை செய்யும் இயேசப்பா. உம்முடைய வார்த்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இயேசப்பா அவங்க வீடு செல்ல கிருபை செய்யும் இயேசப்பா. பேசுகின்ற உங்களுடைய மகன் இயேசப்பா நீர் பலப்படுத்தும் இயேசப்பா, ஆசீர்வதியும் இயேசப்பா. தவறாக ஏதாச்சும் வார்த்தைகள் பேசினாசப்பா மகனை மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ளும் இயேசப்பா. ஆம் தேவனே, நீர் பெருக வேண்டாம் இயேசப்பா, நாங்கள் சிறுக வேண்டாம் இயேசப்பா. எல்லாம் துதி கன மதியம் மாட்சிமெல்லாம் இயேசப்பா உங்களுக்கே செலுத்துகின்றோம். சின்ன ஜெபத்தை இயேசப்பா மகிழ்ச்சிக்கிறோம் அருள் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. So இன்றைக்கு வந்துட்டு செய்தி சற்று வித்தியாசமா இருக்கும். ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா மேக்ஸ் கிளாஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் செய்தி போட்டுருக்குது. கடைசியில் ஒரு மெசேஜ் இருக்கும், சின்ன மெசேஜ் இருக்கும். ஸோ மேக்ஸ் கிளாஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஸோ நான் ஐ வில் மேக் இட் இன்ட்ரெஸ்ட், ஓகேவா? ஸோ மேக்ஸ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். கடைசியில் ஒரு மெசேஜ் இருக்கும். நீங்கள் இது வரணும் கேட்காத ஒரு மெசேஜ். சில பேர் கேட்டிருக்கலாம், 6000 வருஷமா நீங்க கேட்காத ஒரு நற்செய்தி நீங்க கடைசியில கேட்க போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆதாம்ல இருந்து நோவா வரலாம் 10 தலைமுறை இருக்கின்றது. அந்த வம்ச வரலாறு ஆதாம் நோவா வரலாம் வம்ச வரலாறு தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். தேவனா கர்த்தர் ஆதாம் சிருஷ்டிக்கிறார். ஆதாம் முதல் மனுஷன். ஆதாம் 10வது தலைமுறை தான் நோவா. ஸோ நோவோடைய நாட்கள் ஒரு ஜலப்பிரளயம் வருது. 40 இரவு 40 பகல் மழை பெய்யுதுல. ஸோ அது எந்த வருஷம் இதான் நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஆதாம் நோவாவை பார்த்தாரா? ஏன்னா அந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 930 962 வயசு அது மாதிரி வாழ்ந்துருப்பாங்க. ஸோ ஆதாம் நோவா பார்க்க வாய்ப்பு இருந்துச்சா அது நம்ம பார்க்க போறோம். அடுத்து நோவா சேத்து ஆதாம் ஏனோக்கு இவங்கெல்லாம் பார்த்தாரா அது நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஒவ்வொருத்தரும் எத்தனை வருஷம் உயிரிட வாழ்ந்தாங்க அதுல முக்கியமான ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அதனுடைய சீக்ரெட் என்ன, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அது நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஸோ ஆதாம்ல இருந்து நோவா வரலாம் 10 தலைமுறை இருக்குல்ல. அந்த 10 தலைமுறை பேர் எபிரேய மொழியில அதனுடைய அர்த்தம் என்ன, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அதுல சீக்ரெட்ஸ் என்ன இருக்கு, அதுல இன்னும் சுவிசேஷம் எதாவது இருக்கா, அதுல இருக்கிற ஆழமான சத்தியத்தோடு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ இதுதான் நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். ஸோ ஆதாம் நோவா வரணும் வம்ச வரலாறு. ஆடம் டு நோவா ஜீனியாலஜி. அந்த ஜீனியாலஜி ஆஃப் ஆடம் டு நோவா தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா தேவனா கர்த்தர் ஆதாம் படிக்கிறார்ல. படிச்ச பிறகு நோவா நாட்கள் தான் ஜலப்பிரளயம் வருது. அது எத்தனாவது வருஷத்துல வந்துச்சு? ஸோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஒவ்வொன்றா போகலாம்.
ஆதாம்ல இருந்து நோவா 10வது தலைமுறை. நோவா நாட்களில் தான் ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஸோ அது எத்தனாவது வருஷம் ஜலப்பிரளயம் வந்துச்சு அதை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த 10 தலைமுறை வந்து நம்ம எழுதிடலாம், அப்போ நம்மளுக்கு நன்றாக தெரியும். ஸோ முதல் மனுஷன் வந்துட்டு ஆதாமு. ஆதாமுக்கு அடுத்து வந்துட்டு சேத்து, அடுத்து வந்துட்டு ஏனோஷ், கேனான், அது மாதிரி வருவாங்க. நம்ம எழுதிடலாம் ஃபர்ஸ்ட். ஆதாம், ரெண்டாவது தலைமுறை வந்துட்டு சேத், மூன்றாவது வந்துட்டு ஏனோஷ், நான்காவது வந்துட்டு கேனான், ஐந்தாவது வந்துட்டு மகாலாலேல், ஆறாவது வந்துட்டு யாரேத், ஏழாவது தலைமுறை வந்துட்டு ஏனோக், எட்டாவது வந்துட்டு மெத்துசலா, ஒன்பதாவது வந்து லாமேக்கு, 10வது வந்து நோவா. ஸோ உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா சேத்து வந்துட்டு ரெண்டாவது வரையில, ஆனா ஆதாமுக்கு வந்து முதல் பையன் வந்துட்டு காயின். காயனுக்கு வந்து ஒரு தம்பி இருப்பாரு ஆபேல். எதுக்கு சேத்து வந்துச்சு? கரெக்டா? ஆதாமுக்கு முதல் பையன் வந்து காயனு, காயனுக்கு தம்பி வந்துட்டு ஆபேல். ஸோ ஆனா சேத்து வருதுங்க. ஏன்னா காயினை வந்து காயின் என்ன பண்றாரு, ஆபேல் வந்து கொலை செய்யறாரு. ஸோ திருமணம் நடக்காமல் குழந்தை இல்லாம அவர் என்ன பண்றாரு, ஆபேல் வந்து மரித்து போறாரு. இன்னொன்னு காயின் வந்து பாவம் செய்யறாரு. அதனால காயின் வந்துட்டு ஆதாம்ல இருந்து தனியா வரும், இந்த சைடு வரும். காயின் வம்சம் வந்து தனியா வரும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முழுசும் வந்துட்டு அதுல இருக்கும். காயினுடைய வம்ச வரலாறு வந்துட்டு இந்த காயின் வரும், அந்த காயின் வரும். இது 4வது தலைமுறை காயின். ஏனோசுடைய பையன் காயின். ஆதாமுடைய பையன் காயின் வந்துட்டு பாவம் செய்யறாரு, ஆபேல் வந்துட்டு கொலை செய்யறாரு. ஸோ அது பாவம் செய்யறதுனால அவருடைய வம்ச வரலாறு வந்துட்டு தனியா வரும். அது உலக சம்பந்தப்பட்டதா அது தனியா வரும். அது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் அது முழுச கொடுத்திருப்பாங்க. ஸோ இங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய வம்ச வரலாறு இங்க கொடுத்திருப்பாங்க. ஆதாம், சேத்து. இப்போ ஆபேல் வந்து மரித்து போனாரு. ஸோ ஆபேலுக்கு பதிலாக தான் யாரை கொடுக்குறாரு, சேத்து கொடுக்குறாரு. அதனாலதான் வந்து ஆதியாகமம் 4:25 வாசிங்க சிஸ்டர். பின்பு ஆதாம், மைக் வச்சு வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ். பின்பு ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். அவன் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். அவருக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக சேத்தை கொடுத்தார் கர்த்தர். சேத்துனா அதனுடைய ஹெப்ரேய மொழியில அதனுடைய அர்த்தம் என்னென்றால் பதிலாக, சப்ஸ்டிடியூட். சேத்து என்றால் பதிலாக. அதனுடைய ஹெப்ரேய மொழி அர்த்தம் வந்துட்டு பதிலாக, சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக தேவன் யாரை கொடுத்தாரு, சேத்து கொடுத்தாரு. அதனால சேத்து வந்துட்டு 2வது தலைமுறை இங்க வருது. ஸோ இன்னும் டவுட் உங்களுக்கு அப்படி இருக்குன்னா யூதா 1:14 அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க சிஸ்டர். யூதா 1:14 ஆதாமும் 7 தலைமுறையாக ஏனுக்கு இவர்களை குறித்து இதோ எல்லா. ஆதாம்ல இருந்து 7வது தலைமுறை யாரு, யோனக்கு. ஸோ ஆதாம் வந்து 7வது தலைமுறை வந்து யோனக்கு வராரு.
ஸோ 7வது தலைமுறை தான் யூனக். ஸோ எந்த வருஷம் வந்துட்டு ஜலப்பிரளயம் வந்துச்சு அதை நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பிசி கிடையாது, ஏடி கிடையாது. தேவன கர்த்தர் ஆதாம் வந்துட்டு 6வது நாள் படிக்கிறாரு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு எடுத்துக்கணும்னா நோவா நாட்கள்ல எந்த வருஷம் வந்துட்டு ஜலப்பிரளயம் வந்துச்சு அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது பார்க்கணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்னா ஆதாம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிறந்தாரு. இந்த கிரியேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ கிரியேஷன் தான் அந்த 6 நாள் படிச்சார்ல தேவன கர்த்தர். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்க கூடாது. இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி வந்துட்டு கேப் திரின்னு சொல்லுவாங்க. கேப் திரி தேவன கர்த்தர் வந்து தூதர்களை படைத்தாரு, ஏஞ்சல்ஸை படைத்தாரு. லூசிஃபர் வந்து தவறு செய்வாரு. அதெல்லாம் வந்து கேப் திரியணும் தான். அதான் டைம் கிடையாது அதுக்கு. ஏன்னா நம்ம தேவன கர்த்தர் யாருன்னா நித்திய கடவுள், எட்டர்னல் காட். ஸோ அந்த டைமுக்குள்ள வரமாட்டாரு நம்ம கடவுள். ஸோ எப்போ டைம் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த 6 நாள் சிருஷ்டிப்பு இருக்குல்ல அதில் தான் டைம்ன்றது ஃபார்ம் ஆகுது. டைம்ன்றது நம்ம எடுத்துக்கொள்றோம். ஸோ 6வது நாள் வந்து தேவன கர்த்தர் ஆதாமை படிக்கிறாரு. படிச்சுட்டு அது ஃபர்ஸ்ட் இயர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆதாமுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்போது சேத்து பிறந்தாரு. சேத்து எவ்வளோ வயசு இருக்கும்போது யோனஸ் பிறந்தாரு. யோனஸ் எவ்வளோ வயசு இருக்கும்போது கேனான் பிறந்தாரு. இது நம்ம பார்த்தோம்னா நோபுகள் நம்ம பார்த்தோம்னா ஸோ அந்த ஜலப்பிரளயம் எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்றது நமக்கு நன்றா தெரியும். ஸோ 3வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின் படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார். ஸோ ஆதாமுக்கு 130 வயசு இருக்கும்போது சேத்து பிறந்தாரு. அடுத்து 6வது வசனம் வாசிங்க சிஸ்டர். சேத்து 105 வயதான போது ஏனோக்கை பெற்றான். சேத்து 105 வயசு இருக்கும்போது யோனோக்கு பெற்றான். ஸோ 9வது வசனம் பார்த்தீங்கன்னா யோனோஷுக்கு வந்துட்டு 90 வயசு இருக்கும்போது கேனானா பெற்றார் அப்படின்னு இருக்கும். கரெக்டா? கரெக்ட். அடுத்து 12வது வசனம் வாசிங்க சிஸ்டர். யோனுக்கு 70 வயதான போது மகளோனிக்கா என்று பெற்றார். ஸோ கேனானுக்கு வந்து 70 வயசு இருக்கும்போது மகாலேல் வந்துட்டு பிறக்கிறாரு. அடுத்து மகாலேல் வந்துட்டு 15வது வசனம் வாசிங்க சிஸ்டர். மகளோனிக்கா 65 வயதான போது யாரோதை பெற்றான். ஸோ மகாலேல் வந்துட்டு 65 வயசு இருக்கும்போது யாரேது வந்துட்டு பிறக்கிறாரு. அடுத்து யாரேது வந்துட்டு யாரோது என்று 65 வயதான போது பேதுரு எனோக்காய் பெற்றான். ஸோ யாரேதுக்கு வந்துட்டு 162 வயசு இருக்கும்போது யோனக் பிறக்கிறாரு. வாசிங்க சிஸ்டர். யோனோக்கு இல்ல சிஸ்டர் 18. யாரோ 165 வயதான போது யோனோக்கை பெற்றான். ஸோ யாரேதுக்கு வந்துட்டு 162 வயசு இருக்கும்போது யோனக் பிறக்கிறாரு. யோனக் வந்துட்டு 21வது வசனம் வாசிச்சீங்கன்னா அவருக்கு 65 வயசு இருக்கும்போது மெத்துசலா பிறக்கிறாரு. யோனோக்கு வந்துட்டு 65 வயசு இருக்கும்போது மெத்துசலா பிறக்கிறாரு. ஸோ மெத்துசலா வந்துட்டு 25வது வசனம் வாசிங்க சிஸ்டர். மெத்துசலா 157 வயதான போது லாமோக்கை பெற்றான். ஸோ மெத்துசலாக்கு வந்து 187 வயசு இருக்கும்போது லாமேக் வந்துட்டு பெறுகிறாரு. ஸோ லாமேக் வந்துட்டு 182 வயசு இருக்கும்போது நோவா பிறகுறாரு. லாமேக்கு வந்துட்டு 182 வயசு இருக்கும்போது நோவா பிறகுறாரு. ஸோ அப்போ லாமேக்கு 182 வயசுன்னா இப்போ நோவாக்கு அந்த 182 வயசுல நோவாக்கு எவ்வளோ வயசு இருந்திருக்கும்? அதான் ஃபர்ஸ்ட் டேல அன்னிதான் பிறந்திருப்பாரு. லாமேக்கு வந்துட்டு 182 வயசு இருக்கும்போது நோவா அன்னிதான் பிறந்திருக்காரு. அதான் ஃபர்ஸ்ட் இயர், ஃபர்ஸ்ட் நாள். ஓகேவா? ஸோ நோவாக்கு எவ்வளோ வயசு இருக்கும்போது ஜலப்பிரளயம் வந்துச்சு? 600. கரெக்டா சொன்னீங்க, 3 பேர் கரெக்டா சொன்னீங்க. ஸோ நோவாக்கு வந்து 600 வயசு இருக்கும்போது ஜலப்பிரளயம் வந்துச்சு.
7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 7:14. 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். படிங்க சிஸ்டர். தமிழ்ல படிங்க சிஸ்டர். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஸோ நோவாக்கு வந்து 600ஆம் வயசு 2வது மாசம் 17ஆம் தேதி. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. நோவாக்கு 600 வயசு 2வது மாசம் 17ஆம் தேதி தான் அந்த ஜலப்பிரளயம் வந்து வருது. ஸோ அப்போ லாமேக்கு 182 வயசு இருக்கும்போது நோவாக்கு அணிதான் பொறுகிறாரு. கரெக்டா? ஸோ இப்போ நோவாக்கு 600 வயசு இருக்கும்போது ஜலப்பிரளயம் வருது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு இயர் வரும். 1656. ஸோ இந்த 1656 தான் வந்துட்டு ஜலப்பிரளயம் வந்த வருஷம். இது பிசி கிடையாது, ஏடி கிடையாது. கிரியேஷன்ல இருந்து தேவன கத்தர் அந்த 6 நாள் சிருஷ்டிக்கிறல்ல, அதுல இருந்து 1656ஆம் வருஷம் வந்துட்டு ஜலப்பிரளயம் வந்து வந்துச்சு. ஸோ அடுத்து செகண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா, ஆதாம் வந்துட்டு நோவாவை பார்த்தாரா?